ஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முனுக்கு அரோஹரா. சென்னிமலை ஆண்டவருக்கு அரோஹரா. லீன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். அடியேன் சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன ஜோதிட ஆலய குருஜி, சென்னிமலை ஆண்டவர் அடிமை பரம்பரை ஜோதிடர் சிவராம சுப்பிரமணிய சிவாச்சாரியார், சென்னை மற்றும் சென்னிமலை. அதாவது நார்மலாக பிரசன்னம்னா என்ன அப்படின்னா எதுவுமே எங்களுக்கு தெரியல சாமி அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே நாங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லது நடக்கணும்னா பிரசன்னம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க அப்படின்னு பக்தர்கள் கேட்டதுக்காக இந்த பதிவு. அதாவது ஜாதகங்கிறது என்னென்னா, அதாவது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரே இதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம்னு சொல்கிறோம். ஆனால் ஜாதகத்தில் எல்லாமே துல்லியமாக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற டைம் டேட் கரெக்டாக இருந்ததுன்னா தெளிவாக இந்த இடத்துல இப்படி நடக்குங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னங்கள். அதில் பிரசன்னங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரசனங்கள் உண்டு. தாம்பூல பிரசனம் உண்டு, ஜாமக்கோல் பிரசனம் உண்டு. அதில் வந்து அந்த பிரசனத்துக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ்டான பிரசனம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சோழி பிரசனம்னு சொல்கிறது. சோழி பிரசனங்கிறது என்னென்னா, அதாவது சோழி மூலிமா, அதாவது கேரளா பிரசனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சோழிகள் போட்டு சோழிகள் மூலிமா அதுக்கு வரக்கூடிய எண்ணிக்கையை வைத்து நீங்கள் வரக்கூடிய டைம் வச்சு அந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பிரசன்னம் எதுக்காக சாமி நாங்கள் போகணும். அதாவது வாழ்க்கையில் ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகளே நடக்க முடியல. வீட்டில் நல்ல விசேஷங்கள், ஒரு கல்யாணம் தடையாகிறது, திருமணத்தை தடையாகிறது, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடையாகிறது, அதாவது ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷமே செய்ய முடியல. அது மாதிரி நிகழ்வு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய விடையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சோழி பிரசனம்னு சொல்லலாம். அதாவது நார்மலாக பிரசன்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வகையான தோஷங்கள் என்னென்னு சொல்லலாம். அதாவது மெயினாக என்னென்ன விஷயங்கள் அதுலேருந்து சொல்லலாம். நமக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல போகும்போது ஒரு மரியாதையே கிடைக்காம இருக்குது. ஏன் மரியாதை கிடைக்காம இருக்கக்கூடியது, அது எல்லாமே கிடைக்குமா கிடைக்கலையா அது எல்லாமே சொல்லிடலாம். அது வந்து பிரபலாஷ்ட தோஷம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒட்டுக்காக இருக்கிறோம், ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே நவகிரகமாக இருக்கிறோம், ஒரு புரிதலாகவே இல்லை, ஒருத்தர் ஒரு விரக்தியான தன்மையில் இருக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப தோஷம்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு புத்திரத்தினால, அதாவது பையனாலேயோ பொண்ணாலேயோ பிரச்சனைகள் ஆகுது, அவங்கனால ஒரு மனக்கவலையாக இருக்கிறது, அவங்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, லேட்டாக குழந்தைகள் பிறக்கிறது, அது எல்லாமே ஏன் அது உண்டா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு கலத்தர தோஷம், அதாவது கலத்தர தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கணவனாக அந்த மனைவியாக அந்த கணவனுக்குள்ளே பிரச்சனையாகுது, அதே மாதிரி கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகுது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்டா இல்லையாங்கிறத சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேலை செய்கிறோம், ஒரு முன்னேற்றம் வேணும்ல, முன்னேற்றமே இல்லாமல் இருக்குதுங்க சாமி, அது உண்டா இல்லையா. அதே மாதிரி ஒரு பசி, இப்போ பசிக்குதுன்னா காலத்தில் நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கு பசிக்குதுன்னா ஒரு 3 மணிக்கு கிடைச்சா என்ன ஆகும், அது இப்போ சாப்பாடு கிடைச்சாலும் வேஸ்ட். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க விடுதா, அது நடக்க விடாமல் தான் ஏன் நடக்காமல் இருக்கிறது, அதுக்கு தகுந்த பதில். அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சர்ப்பத்தினால தோஷங்கள் உண்டா, அதாவது அது என்ன பிரச்சனை உண்டாக்கும்னா கல்யாணத்தில் பிரச்சனைகள் உண்டாக்குதா, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை உண்டாக்குமானா உண்டாக்கும். இது உண்டு. அதாவது சர்ப்ப தோஷம்னு சொல்கிறது. அதாவது தோஷத்துலேயே பெரிய தோஷம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாத்திரு தோஷம் பித்திரு தோஷம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வகையில் இருக்கக்கூடிய பித்திருக்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதே மாதிரி அப்பா வகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள், இது எல்லாமே உண்டா இல்லையா. அதே மாதிரி குருவோட தோஷம், அதாவது நமக்கு முன்னோர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே கூட இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம ஏதாவது நல்லது பண்ணலாமான்னா பண்ண விடாது, அது மாதிரி ஏற்படக்கூடிய தோஷங்கள் உண்டா இல்லையா. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள், எது நம்ம குலதெய்வம் எது, அதாவது குலதெய்வத்தினால நமக்கு நல்லது நடக்குதா, குலதெய்வம் இருக்கா இல்லையா, குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் உண்டா, அதுக்குண்டான தோஷங்கள் உண்டா இல்லையா. அதே மாதிரி தோஷங்கள்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பிராமண தோஷம், அதாவது நீங்கள் செய்து ஏதாவது அவங்களுக்கு மனக்கவலையாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு முன்னோர்கள் யாராவது பிராமண வாயில்கள்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தோடவே இருப்போம். நல்லது எல்லாமே நம்ம சுற்றி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் கிடைச்சிடும், ஆனால் அவங்களுக்கு கேட்க விடுமானா கேட்க விடாது. அதே மாதிரி அதாவது நல்ல மித்ருக்கள், அதாவது நல்ல நண்பர்கள், அதாவது உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவனை போல இல்லைன்னு சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பின்னாடி போய் அவனை பற்றி தெரியாதா
அப்படிங்கிற ஒரு நல்ல நண்பர்கள் உண்டா இல்லையா, நண்பர்களால் தோஷங்கள் ஏற்படுதா இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சத்ருக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நண்பர்கள், நல்ல அதாவது தொழிலில் விரோதிகள் எல்லாம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தீராத ஒரு தொழில் செய்கிறோம்னா நமக்கு லாபம் வேணும், அது கிடைக்கல, அது உண்டா இல்லையா, அதில் தோஷம் உண்டா இல்லையாங்கிறது சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு இடத்தினால ஏற்படக்கூடிய தோஷம் இடதோஷம் சொல்கிறது, அதாவது ஒரு படுத்தா தூக்கமே வரல, ஒரு பயம், ஒரு அலறல் சத்தம், தூக்கமே இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி எல்லாமே வந்து வாஸ்து பிரச்சனையாக இருக்குது, அது எல்லாமே அந்த இடத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் உண்டா இல்லையாங்கிறது சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திருஷ்டியிலேயே, அதாவது தோஷத்துலேயே பெரிய தோஷம்னு சொல்கிறது திருஷ்டி தோஷம்னு சொல்கிறது. அந்த திருஷ்டி அதாவது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த தோஷங்கள் அதனால ஏற்படக்கூடிய தோஷம், அதாவது ஒரு நமக்கு அந்த சந்தோஷங்கிறதே வீட்டில் இருக்காது, நல்ல நிகழ்ச்சிகளே இருக்காது, அந்த திருஷ்டிங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உண்டா இல்லையா. அதே மாதிரி அந்த வீட்டில் ஒரு பிரேதம் இருக்கும்போது ஒரு அகால மரணம் ஏற்படுறது, அதனால ஒரு ஏற்படக்கூடிய தோஷங்கள் உண்டா இல்லையா. அதே மாதிரி தோஷத்துலேயே இருக்கிறதுலேயே பெரிய தோஷம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்வனை தோஷம். அந்த செய்வனை தோஷங்கிறது நமக்கு யாராவது நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றது பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி அது யார் பண்ணியிருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிற பண்ணியிருக்காங்களா, நண்பர்கள் பண்ணியிருக்காங்களா, இல்லை வெளியில் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்களா, எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, எப்போ பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேவனை தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே நம்ம பிரசன்னத்து மூலிமா சொல்லிடலாம். அது மாதிரி அதாவது ஒரு 18 வகையான தோஷங்களுக்கு உண்டா இல்லையா, அதாவது நம்ம பிரசன்னம், அதாவது இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாவே, அதாவது உங்கள் கர்ம நிலைகள் முடியக்கூடிய ஓரம் வந்தால் மட்டும்தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான அமைப்புகள், அதாவது பிரசன்னம் பார்க்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது எல்லாமே தோஷங்கள், அதில் முக்கியமான தோஷங்கள் எது, அது மாந்தி யாரோட சேர்ந்துருக்காரோ, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரோ அந்த அதுதான் உங்களோட முக்கியமான தோஷங்கள்னு சொல்கிறது. அதாவது இப்போ நம்ம பிரசன்னம் வாங்கணும்னா சாதாரணமாக பார்க்க முடியாது, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அதே மாதிரி சில நாட்கள் எல்லாம் உண்டு, அதாவது ஒரு அஷ்டமியோ நவமியோ பிரதமியோ அது எல்லாத்துலேயுமே நான் பார்க்குறதில்ல, அது மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்க்க வரும்போது எனக்கு கூப்பிடுங்க, ஏதோ சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவேன். நீங்கள் அந்த வாங்கிட்டு வர பொருள்களை வச்சும் அதுக்கு உண்டான பலன்களையும் சொல்லுவோம், அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் எல்லாமே சொல்லுவோம். அதாவது இந்த பரிகாரமெல்லாம் பண்ணால் அதுலேருந்து வெளியில் வந்துடலாமாங்கிற போது கொண்டு நம்ம பிரசன்னத்தில் பார்த்துக்கலாம். அதான் அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்கிறது. அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக, நல்ல அதாவது ஒரு அட்வான்ஸ்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் போய் பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சரி எங்கே நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ அங்கேயே வந்து கூட பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம அதாவது ஜோதிடாலயத்திலே வந்து பார்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் இந்த என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனைங்க, அதாவது மெயின் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை டயக்னைஸ் பண்ணணும், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியறது தான் முக்கியம். அது தெரிஞ்சுட்டால் அதுலேருந்து வெளியில் வரலாமாங்கிறது, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுமாங்கிறது, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வெளியில் வந்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நல்ல வழிகாட்டியே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளோட மெயின் சிந்தனையே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா செல்வமும் பெருகி, அதாவது ஒரு 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு எல்லாத்தையும் நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் கிடைக்கணும்னு சொல்லி சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் சோழி பிரசன்னத்தை பார்த்து அவரது மனநிறைவு பெற்று 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.